Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து முட்டை குருமா கொஞ்சம் ஸ்பெஷலா செட்டிநாடு ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். முட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா க்ளீனா இருக்குறதை எடுத்து பாயில் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல உப்பு நம்ம சேர்க்கிறதுனால சீக்கிரமா முட்டை வெந்துடும் and நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். இந்த செட்டிநாடு முட்டை கிரேவிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வறுத்தெடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு 1 இல்லைன்னா 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக கல்பாசி, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாமே ரொம்ப கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக ரொம்ப தீய விடாமல் கரெக்டாக வறுத்துக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம், தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அன்னாசிப்பூ கல்பாசி தான் இது ரொம்ப அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம இதுலேயே நல்லா சாட்டே பண்ண போகிறோம். எப்படின்னா தேங்காய் யூஸ்வலாக நம்ம குருமா பண்ணும்போது அப்படி தான் அரைச்சி போடுவோம். பட் இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காயை வாசம் வர அளவுக்கு லைக் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம தேங்காயை நல்லா வதக்கி விட போகிறோம். இது வரைக்கும் தேங்காய் வதக்கி விட்டு அரைக்காதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல். டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி ஸ்டைலில் எப்போவுமே பண்ணக்கூடாது, சேம் ரெசிபியே தான். இப்போ முட்டை குருமாவே நான் 2-3 ஸ்டைலில் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் வந்து இந்த செட்டிநாடு குருமா. பாருங்கள், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் நான் வறுத்தெடுத்திருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது தேங்காய். இந்த மாதிரி தான் இருக்கணும். லைட் ப்ரௌனாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கலர் ஃபைனலி கிடச்சிடும். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனை சென்ஸ் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற மசாலா குருமா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ குருமாவுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் வெறும் சோம்பு மட்டும் நான் போட்டிருக்கேன். நல்ல பொன்னிறமான பிறகு மெல்லிசா நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவும் இதுக்கு மேலே அரைக்க போகிறது கிடையாது. நல்ல பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைமில் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கி விட்டுட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா நம்ம சாட்டே பண்ணணும். இல்லைன்னா அந்த பச்சை வாசனைனாலே மற்ற அதோட அரோமாஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ ஓரளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க. பச்சை வாசனை கட்டாயமாக போகணும். வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸ்பைஸ் வேண்டாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு தேவையில்லை. பட் கொஞ்சம் நம்ம இது ஸ்பெஷலாக கொடுக்கறதுனால நான் இஞ்சி பூண்டு இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இது வந்து 3 பேருக்கு சாப்பிட்றதுனால நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி பழம் வந்து ஒரு வெங்காயத்துக்கு நான் 3 தக்காளி பழம் இது எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகணும். ஏன்னா நம்ம அரைக்க போகிறது இல்லை, நல்ல குழைய வதக்கி எடுத்துக்கலாம். லிட் போட்டு மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ லிட் போட்டேன். இப்போ பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டிருந்தோன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பொடிகள்லாம் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. ஏற்கனவே மசாலாஸ்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால காரத்துக்கு மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். குருமாக்கு அந்த பாடி கொடுக்கறது வந்து மல்லிப்பொடி தான். ஸோ மல்லிப்பொடி நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்மெல் வந்த பிறகு அந்த பொடிகள்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மசாலா எல்லாமே இருக்கிறதுனால தனியாக கரம் மசாலாவோ இல்லை வேறு இந்த முட்டை குருமா மசாலா விற்கிறாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட. இது மற்ற ஸ்டைலை விட ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா தேங்காய் நம்ம வதக்கி அரைச்சி விட்டுருக்கோம். அதுதான் இந்த குருமாவோட ஸ்பெஷலே. இப்போது தேவையான அளவு நீங்கள் தண்ணி அந்த மிக்சியிலேருந்து கழுவின தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குருமா சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தகுந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கொதிக்க விடலாம். ஸோ பிகினர்ஸ் கேட்பாங்க எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு. எப்படின்னா நம்ம போட்டிருக்க எண்ணெய்கள் வந்து பிரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நான் லிட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன். நல்ல சூடாக இருக்க முட்டையை கோல்டு வாட்டரிலோ இல்லை நார்மல் வாட்டரில் போட்டுட்டு உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குருமா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. நான் இப்போது உரித்த முட்டைகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். குருமாவில் வந்து முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கருவை எல்லாமே கரைஞ்சிடும். ஸோ அது கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். அதனால அங்கே எங்கேயே ஸ்லிட் பண்ணி விட்டுடுங்க கத்தியில். அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வாசனைக்காக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப ஸ்லோவாகவே கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸில் நம்ம குருமாவை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதோட டேஸ்ட் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா தேங்காய் இது வரைக்கும் வறுத்து போட்டதில்லை அப்படிங்கிறவங்க கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது டேஸ்ட்டு. எப்போவுமே முட்டை குருமா வந்து ஒரே மாதிரியே செய்யணும்னு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்டைலில். பாருங்கள், செட்டிநாடு முட்டை குருமா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம்.